விடியற் காலை 3 மணி. சக்தி சொன்ன ஒரு வேலையை முடிச்சுட்டு ரகு அங்க வந்து பாக்கும்போது சக்தியை காணவில்லை. பதறி போய் ஒவ்வொரு இடமா கேட்க ஆரம்பிச்சான். அங்க வேலை செய்யற நர்ஸை கூப்பிட்டு உள்ள படுத்திருந்த சக்தியை காணோம், எங்க போனாங்க என்ன ஏதுன்னு விசாரிக்க ஆரம்பிச்சான். அப்போ சார் அவங்களுடைய அட்டெண்டர் கூட எங்கே வெளியில போயிட்டாங்க சார், உங்ககிட்ட இது கொடுக்க சொன்னாங்க, என்னுடைய ஃப்ரெண்டு டியூட்டி முடிஞ்சு கிளம்பிட்டா, அதனால என்கிட்ட கொடுக்க சொன்னா சார், இந்தாங்க சார்னு சொல்லி ஒரு லெட்டரை கையில கொடுக்க, அதை படிச்சவனுக்கு இவங்க என்ன செய்ய போறாங்கன்னு தெரியலையே, இந்த கூட்டணியே ஒரு புதுவிதமான கூட்டணியா இருக்குன்னு அவன் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு அவனுக்கு மனசுக்குள்ள ஏதோ ஒரு பயம் வேற ஒரு பக்கம். இதனால என்ன ஆக போகுது, தனி பொண்ணா இந்த பொண்ணு என்ன செய்ய போகுதுன்ற பதட்ட ஒரு பக்கம்னு அவனுக்கு மனசு படபடன்னு இருந்துச்சு. அதுல முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, காலையில 6 மணிக்கு நீங்க மண்டபத்துக்கு வந்துருங்க சார்னு எழுதி இருந்துச்சு. அதை பார்த்ததுமே அவன் காலையில 6 மணி ஆனதும் மண்டபத்துக்கு போனான். அங்க எல்லாரும் ஒரு மாதிரி பரபரப்பா இருந்தாங்க. நிச்சயதார்த்தம் நின்னு போயிடுச்சுன்னு சொன்னாங்க. அவனுக்கு ஒண்ணுமே புரியல, எப்படி நின்னு போகும், நிஷா அப்படியெல்லாம் விட்டு கொடுக்குற ஆள் இல்லையேன்னு சொல்லி அவன் மனசுக்குள்ள 1000 கேள்விகள் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ரகு அந்த மண்டபத்துக்குள்ள வந்ததுமே ருக்கு வேகமா ஓடி வந்து அவன் கண்ணத்திலேயே பலார் பலார்னு அறைய ஆரம்பிச்சாங்க. எங்கடா அந்த ஓடுகாலி, அந்த ஓடுகாலினால என் குடும்பமே நாசமா போயிடுச்சுன்னு சொல்ல அவனுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன பேசுறாங்கன்னு கூட ஒன்னும் புரியாம திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு என்னமா சொல்றீங்க, யாருமா ஓடுகாலின்னு கேட்டுக்கிட்டேவும் பொறுமையா இருங்கம்மா, என்னாச்சுன்னு மட்டும்தான் அவன் கேட்டான். அப்போ நிச்சயதார்த்தம் நின்னு போயிடுச்சுடா, இதுக்கெல்லாம் காரணம் இந்த வீட்டு வேலைக்காரியா இருந்தாலே அவதாண்டான்னு சொல்லும் போது அவனுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன சொல்றீங்க, அந்த பொண்ணு எப்படி காரணம், அதெல்லாம் இருக்கட்டும், நேத்து நீயும் அவளு எங்க போனீங்க, நீயும் கூட்டு கலவாணி தானே, என்னடா நடந்துச்சு, இப்ப மட்டும் அவ வரலன்னு வையின்னு பயங்கரமா அவனை மிரட்டிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல தலைவிரி கோலமா அந்த மண்டபத்துக்குள்ள வந்தா சக்தி. அவள் வரும்பொழுதே அவ்வளவு கோபம், கண்ணு நிறைய செவந்து போய் இருந்துச்சு. கையில அந்த 3 போட்டோ. அவள் ரொம்ப ஆவேசமாக அந்த வீட்டுக்குள்ள வந்தா. அதை பார்த்ததுமே, வாடி என் வீட்டு வேலைக்கார நாயி, நீ என் குடும்பத்துல உள்ள நுழைஞ்சு என் பையனுடைய நிச்சயதார்த்தத்தை நிப்பாட்டிட்டியா, உனக்கு நல்ல சோறு போட்டதுக்கு நீ இப்படியெல்லாம் பண்ணுவியாடின்னு சொல்லி பயங்கரமா ருக்கு கோவப்பட்டு அவள் அடிக்க பக்கத்துல வரும்போது அவள் ஒரு 3 போட்டோவை தூக்கி வீசி எறிஞ்சா. அது பழைய காலத்து போட்டோ, பல வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த போட்டோ. அது நேரா ருக்குடைய காலுக்கு கீழே வந்து விழுந்துச்சு. அந்த போட்டோவை பார்த்ததும் ருக்குவுடைய முகமே மாறி போச்சு. ஏன்னா மகேந்திரன் செய்யற எல்லாமே ருக்குவுக்கு தெரியும். ருக்குவும் இதுல ஒரு பார்ட்னர் தான், ஆனா வெளிப்படையான பார்ட்னர் கிடையாது. சொத்துக்கள் எல்லாமே ருக்குவுடைய பேருக்கு தான் வரும். மகேந்திரனுடைய பேர்ல எந்த கணக்கு வழக்கு சொத்து பத்துன்னு எதுவுமே வச்சிருக்க மாட்டாரு. எப்போதுமே ருக்குவுடைய பேர்ல தான் இருக்கும். ருக்குவும் சரியான பணத்தாசை பிடிச்சவ. ஏனோ தெரியல, ஒரு சில வருஷங்களாவே அவங்க எல்லா தொழிலையும் விட்டுட்டு நார்மலா என்ன வேலை பார்க்கணுமோ நியாயமான வேலைகளை மட்டும் தான் பார்த்துட்டு இருக்காங்க. வீட்டுல இருக்கிற எல்லாருமே அங்கதான் இருந்தாங்க. ஸ்னேகா ஒரு பக்கம் வெறி பிடிச்ச மாதிரி வயித்துல ஒரு குழந்தையும் கையில ஒரு குழந்தையும் வச்சுக்கிட்டு பயங்கரமாக சண்டைக்கு வந்துட்டு இருந்தா. இந்த போட்டோவை தூக்கி வீசி எறிஞ்சதுமே அவளும் அமைதியாகிட்டா. ஏன் எல்லாரும் அமைதியா இருக்கீங்க, ஏதோ அடிக்க வந்தீங்க உதைக்க வந்தீங்க, இப்போ ஏன் அமைதியா இருக்கீங்கன்னு சொல்லி கேட்கும் போது, நீ யாருடி, உன் முகத்தை நான் பார்த்த மாதிரி இருக்குன்னு அப்போ இருந்து சொன்னேனே, உனக்கும் இந்த போட்டோவுக்கு என்னடி சம்பந்தம்னு சொல்லி ருக்கு அதிர்ச்சியாகி கேட்கும் போது, என்ன சம்பந்தமா, அங்க இருக்காங்கல்ல அது என்னோட அப்பா சக்கரவர்த்தி, அவங்க கூட நிக்கிறது உங்களுடைய புருஷன் மகேந்திரன், இதுக்கு மேல என்ன டீட்டெயில் வேணும், இப்படி சொல்லி கேட்கும்போது மகேந்திரன் நடுநடுங்கி போயிட்டான். ஏன்னா அவன் என்னென்னமோ தப்பெல்லாம் பண்ணியிருக்கான், ஆனா யாரையுமே கொலை பண்ணது கிடையாது. முதல் தடவையா ஒரு குடும்பத்தையே கொலை பண்ணியிருக்கான். அவன் ஒரு பினாமி, அவங்க சொல்லிதான் இந்த வேலையெல்லாம் அவன் செஞ்சுட்டு இருக்கான். அவங்க தான் இவனை அதிகாரத்திலேயே உட்கார வச்சாங்க. அவங்களுக்காக எல்லாம் பண்ணிட்டு கொலை பண்ணதுக்கு அப்புறம் அவனுடைய குற்ற உணர்வு தாங்க முடியாம அந்த வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு இப்போ இங்க தனியா பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டான். அப்போ இருந்து எந்த தப்பும் பண்ணல. ஆனா விஜய்க்கு அப்படியே அவங்க அப்பாவுடைய ஆசை, அவங்க அப்பா செஞ்ச தொழில பண்ணணும்ன்றதுக்காகவே அவன் இந்த வேலைக்கு போய் சேர்ந்தான். இதுக்காகவே படிச்சு பெரிய ஆளானா. அவனுக்கு பணத்தாசை அளவுக்கு அதிகம். சொந்த அண்ணனுடைய வாழ்க்கையில என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நமக்கு தேவை காசு, அவன் மூலமா வந்தா என்ன, யார் மூலமா வந்தா என்னன்னு அவன் அந்த அளவுக்கு பிளான் பண்ணி எல்லா வேலையும் பண்ணிட்டு இருப்பான். அந்த குடும்ப இறப்புக்கு அப்புறம் இவங்க குடும்பத்துல நிம்மதியே இல்லாம போயிடுச்சு. அதனாலேயே 4 பேருக்கு தான தர்மம் பண்ணி அவங்க வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இது வெளிப்படையா எதுவும் செய்யாம தான் மனசுக்கு திருப்தி கொடுக்கற மாதிரி கோவிலுக்கு போயிட்டு வர்றது, கோவிலுக்கு போய் தானம் பண்றது, இந்த வேலையா செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ நேராக அவள் உள்ள வந்து பேச ஆரம்பிச்சா. என்ன வாயடிச்சு போயிட்டீங்க, ஏமா வயித்துல ஒரு புள்ள கையில ஒரு புள்ள வச்சுக்கிட்டு என்ன ஆட்டம் ஆடுற, நீயே தரகட்ட வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்க, உனக்கு எதுக்கு இவ்வளவு ஆட்டம், வார்த்தைக்கு வார்த்தை பிச்சைக்காரின்னு சொல்லிட்டு இருந்தியே, வேலைக்காரின்னு சொன்ன பிச்சைக்காரின்னு சொன்ன, இப்ப என்ன சொல்ல போற என்ன பத்தின்னு சொல்ல ஸ்னேகாவால எதுவுமே பேச முடியல. அவங்க அப்பாவை பத்தி எல்லாமே தெரியும், அவங்க குடும்பத்துல என்ன நடந்துச்சு எல்லாமே அவளுக்கு தெரியும். அதனால அவள் எதுவும் பேச முடியாம அமைதியாக நிற்க, விஜய் ஒரு பக்கம், இங்க பாரு, நீ யாரா வேணா இருந்துக்க, ஏதோ ஒரு காலத்துல என்னமோ ஒண்ணு நடந்துருச்சு, அதுக்காக இப்ப வந்து நீ என்னுடைய நிச்சயதார்த்தத்தை நிப்பாட்டுறது எந்த வகையில சரின்னு சொல்லி அவன் கேட்கும்போது, எந்த வகையில சரியா, நீ என் புருஷன்ற வகையில சரிதான், என்ன வீட்டுல வச்சுக்கிட்டே நீ 2வது கல்யாணம் பண்ணுவ, அதுக்கு நான் துணை போகணுமா, என்ன பார்த்தா இப்படி கிணச்சி மாதிரி தெரியுதா, உன் கூட நான் எதுக்கு வந்தேன்னு நினைக்கிற, இப்படி ஒரு பொழப்பு பழைக்கிறதுக்கு வந்தேன்னு நினைச்சியா, வேலைக்காரியா இருந்தாலும் ஓ வீட்டுல நான் எப்படிற வேலைக்காரியா இருப்பேன், கொஞ்சமாவது யோசிக்க தோணுச்சா, என்ன பார்த்தா முட்டாள் மாதிரி தெரியுதா, நீ என்ன வேணாலும் பண்ணுவேன், அமைதியா அழுதுட்டு போயிட்டு உட்கார்றதுக்கு நான் சாதாரண சக்தின்னு நினைச்சிட்டியா, இந்த அசிங்கமான வாழ்க்கை எதுக்குன்னு நிறைய தடவை யோசிச்சிருக்கேன். இந்த அசிங்கமான சக்தி இந்த உலகத்துல வாழணுமா, இந்த கேடுகட்ட சக்தி
இந்த உலகத்துல வாழணுமான்னு நான் நிறைய தடவை யோசிச்சிருக்கேன். ஆனா வாழ்றதுக்கான எல்லா தகுதி எனக்கு இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சா போதும், உனக்கு தெரியும்னு அவசியம் இல்ல. கேவலமா நீ என்ன லவ் பண்றேன்ற பேர்ல என்னை ஏமாத்தி தாலி கட்டி 4 மாச குடும்பம் நடத்தி என் வயித்துல பிள்ளைய கொடுத்துட்டு என்ன ஓ வீட்டு வேலைக்காரியா கூட்டிட்டு போவேன்னு சொல்லுவ. அதையும் நான் தலையாட்டிக்கிட்டு சரின்னு சொல்லணும். ஏண்டா வெக்கமே இல்லாதவனே, நீ பண்ணது எல்லாமே சரி, ஏதோ ஒரு விதத்துல விட்டுரு, இதையெல்லாம் கூட நான் விட்டுறேன். ஆனா உனக்கு நிச்சயதார்த்தம் ஆக போகுது, அதுக்கு தான் நான் ஊருக்கு கிளம்புறேன், உன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கலன்னு சொல்றதுக்காக தான் இங்க கூட்டிட்டு வந்தேன்னு சொல்லி ஒரு ரெசார்ட்டுக்கு கூட்டிட்டு போனியே, அங்க வச்சு என்ன செஞ்ச? அதை சொல்றதுக்கு முன்னாடி சர்ப்ரைஸ் கொடுக்கறானாம். சர்ப்ரைஸ் கேண்டில் லைட் டின்னர் என்ன, டான்ஸ் என்ன, கொஞ்சி கொலாவறது என்ன, அந்த ராத்திரி முழுவதும் அவ வேலையை முடிச்சிட்டு அதுக்கப்புறம் பொறுமையா சொல்றான். எவ்வளவு திமிரு! அப்போ கூட உன்னோட வெறி அடங்கல. வெக்கம் கெட்டவனே, நீ நல்லா இருக்கும்போது நான் எதுக்கு அசிங்கப்பட்டு கூனி குறுகி வாழணும், ஓ வீட்டு வேலைக்காரியா வாழணும்? அப்படியெல்லாம் வாழணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல. நான் யாருன்னு தெரிஞ்சுதா தெரியலையா? நான் யாருன்னா உங்க அப்பன் எங்க அப்பாவை கொன்னுட்டாரு இல்ல கொன்னுட்டான், ஏமாத்தி கொன்னுட்டான். வெக்கமே இல்லாம என்னோட சொத்துல தானே நீங்க பொழப்பு பொழைச்சிட்டு இருக்கீங்க. வெக்கம் கட்டவங்களா? என்ன பிச்சைக்காரின்னு சொல்றதும் வேலைக்காரின்னு சொல்றதும் தரங்கட்டு நடத்துறதும். இதோ இருக்கானே பெரிய மனுஷன் இளங்கோ, 40 வயசு இருக்குமாடா உனக்கெல்லாம்? 40 வயசு இருக்கும்போது பொண்டாட்டியை ஓட வச்சுட்ட. இதுல நான் உனக்கு வேணுமா? நான் யார் தெரியுமா? உன் தம்பியோட பொண்டாட்டி. அது மட்டும் இல்ல, உன் சித்தப்பன் எங்க அப்பாவை கொன்றுக்காரு, நீயே கேளுன்னு சொல்லும் போது அவனும் திருன்னு முழிச்சான். அவன் முழிக்கிறத பார்த்துட்டு அப்படின்னா எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரியுமா? ஏண்டா நீங்களே கொலகார குடும்பம்டா, நீங்க கொலகார குடும்பமா இருந்துகிட்டு எப்படி வெக்கமே இல்லாம மத்தவங்கள குறை சொல்றீங்க, கேவலப்படுத்துறீங்க, கீழ்த்தரமா நடத்துறீங்க? எப்படி அவங்களால முடியுது? எப்படியும் சித்தப்பே சம்பாத்தியத்துல தானே உன் குடும்பம் வாழ்ந்துட்டு இருக்கும். இதெல்லாம் தெரிஞ்சுதான் என்னவோ உன் பொண்டாட்டி ஓடி போயிருச்சு, நிம்மதிதான். அதுவும் உன்ன மாதிரி கீழ்த்தரமானவன் கூட வாழ்றதை விட அவங்க ஓடி போறது நல்லதுதான். தனிப்பட்ட வாழ்க்கையை அவங்க சௌரியத்துக்கு வாழட்டும். இப்படியெல்லாம் பயங்கர ஆவேசமாக அவள் பேசிட்டு இருந்தா. இதையெல்லாம் கேட்டதுமே மகேந்திரன் வேகமா ஓடி வந்து அவளுடைய காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டான். என்ன மன்னிச்சிடு, இந்த வாழ்க்கையில நான் என்னென்னமோ தப்பு பண்ணிருக்கேன், ஆனா கொலை பண்ற அளவுக்கு போவேன்னு நினைக்கவே இல்ல. அப்ப கூட அந்த ஊர் தலைவர் என்னை விடாம துரத்திக்கிட்டே இருந்தான். எனக்கு எப்படியாவது தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு எனக்கு அதுல பயம். எனக்குன்னு 3 பிள்ளைகள் இருக்கு, அவங்கள நான் பாத்துக்கணும்னு எனக்கு மனசுக்குள்ள தோணிக்கிட்டே இருந்துச்சு. அதனால நான் அவனையே விரட்டி விடுற அளவுக்கு என்னென்னமோ செஞ்சேன். நான் சும்மா பணத்துக்காக செஞ்ச விஷயங்கள் எல்லாமே என் நிம்மதியை கெடுத்து இப்போ வரைக்கும் என்னால் நிம்மதியை தூங்க முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. என்ன மன்னிச்சிடுமா, உனக்கு என்ன வேணும்னு கேளு, நான் எல்லாத்தையும் தாரேன்னு சொல்லும் போது அதெல்லாம் இருக்கட்டும் சார், எங்க அப்பாவை கொலை பண்றதுன்னு உறுதியாயிடுச்சு. ஆனா எதுக்கு எங்க சொத்துக்கள் எல்லாத்தையுமே உங்க பேர்ல மாத்திட்டு கொலை பண்ணீங்க? அதுக்கு காரணம் சொல்லுங்க. நீங்க சில திருநீங்க, அதை எங்க அப்பா கண்டுபிடிச்சாரு. அதுக்கு கொல்றது கூட அது உங்க விருப்பம். ஆனா சொத்துக்கள் எல்லாத்தையும் எழுதிட்டு அதுக்கப்புறம் கொல்றது, இது எந்த விதத்துல நியாயம்? இது எல்லாம் செஞ்சுட்டு எப்படி உங்களுக்கு குற்ற உணர்வா இருக்கும்? எனக்கு ஒன்னும் புரியலையே. இப்படி அவள் சொல்லும் போது அவன் அமைதியாக இருந்தான். அவனுக்கு பேச்சே வரல. ஆமாம்மா, நான் ஒரு சில களவாணி தான், நான் ஒரு சாதாரண ஒரு ஆளு தான். 7ஆவதோ 8ஆவதோ தான் நான் படிச்சேன். ஒரு மந்திரி வீட்டுல வேலைக்கு போனேன், அங்க போய் தொழில கத்துக்கிட்டேன், அவங்களுக்கு பினாமியா இருந்தேன், அவங்க சொல்ற வேலையெல்லாம் செஞ்சேன். என்னோட திறமையும் பார்த்துட்டு நான் நல்லா பேச்சு வார்த்தை எல்லாமே கொஞ்சம் ஒழுக்கமா பேசுறேன், கொஞ்சம் இங்கிலீஷ் எல்லாம் பேசுவேன். அதெல்லாம் பார்த்துட்டு போலீஸ் சர்டிபிகேட் ரெடி பண்ணி என்ன வேலைக்கு சேர்த்து விட்டாங்க. அவங்க சொல்ற இடத்துல எல்லாத்துலயுமே விலை மதிப்பற்ற சிலைகள் இருக்கும், அது எல்லாத்தையுமே எடுத்துட்டு வர்றது என்னுடைய வேலை. வருஷத்துக்கு ஒரு தடவை பெரிய லாரி நிறைய அதை எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் வெளிநாட்டுல வித்துருவாங்க. அது மூலமா வர்ற ஒரு பெரிய அமௌண்ட்டை வச்சுதான் எங்களுக்கு செட்டில் பண்ணுவாங்க. அது வரைக்குமே கவர்மெண்ட் சம்பளம் தான். இப்படித்தான் போய்கிட்டு இருந்துச்சு. திடீர்னு உங்க அப்பா வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டாரு. அதனால இதுல நிறைய மந்திரிகள், நிறைய அரசியல்வாதிகள், நிறைய பெரிய பெரிய பணக்காரங்க இப்படி எல்லாருமே உள்ள இருக்கிறதுனால அவங்க எல்லாரும் தான் என்ன அவரை கொலை பண்ண சொல்லி ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. நானும் இவ்வளவு பணம் போயிடுச்சேன்ற கோபத்துல ஏதோ பண்ணிட்டேன். பண்ணதுக்கு அப்புறம் என்னால் நிம்மதியை தூங்க முடியல. அப்போ விட்டவன் இப்போ வரைக்கும் நான் எந்த கெட்டதும் பண்ணலமான்னு சொல்லி கதறி அழுக ஆரம்பிக்க, இது எல்லாமே சோசியல் மீடியால லைவா ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. லைவ் ரெக்கார்ட்ல போய்கிட்டு இருக்கிறது கூட தெரியாம அவங்க இதெல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. ரகு கிட்டையும் அவங்க மாமா கிட்டையும் அவ கேட்ட ஹெல்ப் இதுதான். மண்டபத்துல நீங்க கேமரா எல்லாத்தையும் செட் பண்ணணும், யார் மூலமாவது அதை செட் பண்ணணும்னு சொல்லி அவங்க கிட்ட ரெக்வஸ்ட் வச்சிருந்தா. அவங்க தான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி அது எப்போதுமே லைவ்ல இருக்கிற மாதிரி பாத்துக்கிட்டாங்க. அதே நேரத்துல சக்தி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தா போலீஸ்க்கு. சில கடத்தல் பண்ணவன் அது இதுன்னு சொன்னா வரமாட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு அவள் ஒரு தீவிரவாதி ஒரு மண்டபத்துல இருக்கான், குடும்பத்தோட அவங்க தீவிரவாதி தான், இப்படி எல்லாம் சொல்லிதான் அவங்கள வர வச்சா. ஆனா இதை நிரூபிக்கிறதுக்காக நானே முதல்ல போய் பேசுறேன் சார், என்னுடைய சோசியல் மீடியாவை பாருங்க, நான் சொல்ற ஐடியா பயன்படுத்தி உள்ள போய் பாருங்க சார், அதுக்குள்ள அவங்க வாயாலேயே ஒத்துக்க வைக்கிறேன்னு சொல்லி அவள் சிலை கடத்தல் எல்லாத்தையுமே அம்பலப்படுத்திட்டா. ஆனா அவள் சொன்னது தீவிரவாதின்னு. அது ஏமாத்துறதுக்கு சொன்னாலும் கூட இப்போ இவன் ஒரு சிலை கடத்தல், கொலை பண்ணவன், நிறைய பேருக்கு பினாமியா இருந்தவன், இப்படி எக்கச்சக்கமான விஷயத்துல மாட்டிக்கிட்டான். அவன் மட்டும் இல்ல, அவனுடைய பொண்டாட்டியும் விஜயும் தான். விஜய் அதே போல நிறைய இடத்துல சிலைய களவான் இருக்கான். அது மூலமா வர்ற தொகைய யாருக்கும் தெரியாம பதுக்கி வச்சிருக்கான். ஆனா மகேந்திரனுடைய குடும்பத்தை தான் இப்ப அவ வெளியில எடுத்து காட்டியிருக்கா. இதுல சம்பந்தப்பட்டது மொத்தம் 3 பேரு. அந்த 3 பேருல சத்யாவும் ரவியும் வரமாட்டாங்க, ஸ்னேகாவும் வரல, அந்த இளங்கோவும் கிடையாது. இந்த மிச்சம் இருக்கிற 3 பேரு தான் பழைய கூட்டு களவாணியும் இப்ப புதுசா உருவாகிட்டு இருக்க களவாணியும். இது எல்லாத்தையும் அவங்க வாயால இருந்து சொல்ல வச்சு
வச்சதும் தடன்னு ஒரு பெரிய போர்ஸ் அந்த மண்டபத்துக்குள்ள வந்து இறங்குச்சு. சுத்தி அவங்கள வளைச்சு அங்கேயே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. முன்னாடி தண்டனைகள் எப்படி இருந்துச்சுன்னு தெரியாது. ஆனா இப்போ சின்ன குற்றம் பண்ணாலுமே தனியா வச்சு எவ்வளவு டார்ச்சர் பண்ண முடியுமா டார்ச்சர் பண்ணி அவங்க வாயில இருந்து உண்மையை வர வச்சிருவாங்க. ஆனா இப்போ விஜய் கவர்மெண்ட் அதிகாரி வேற, இனி சொல்லவா வேணும். அவன் நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு அவனை பொறுத்தவரையும் இது ஒரு மிகப்பெரிய தண்டனை தான். அது மட்டும் இல்ல, ஒரு முக்கியமான எவிடன்ஸ சக்தி போலீஸ் கிட்ட ஒப்படைச்சா. அது என்ன தெரியுமா? ராத்திரியோட ராத்திரியா அவங்க மாமாவை கூட்டிட்டு சக்தி நிஷா வீட்டுக்கு தான் போனா. நிஷா வீட்டுல போய் தனக்கும் விஜய்க்கும் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, அவன் என்ன வேணும்னு வேலைக்காரியா இங்க கூட்டிட்டு வந்திருக்கான்ற எல்லா விஷயத்தையுமே அங்கேயே போட்டு உடைத்தாள். அதுக்கான எவிடன்ஸ் எல்லாத்தையுமே காட்டினா. கோவில்ல வச்சு கல்யாணம் நடக்கும்போது கோவில் ரிஜிஸ்டர்ல சைன் பண்ணணும், அதுவுமே அவள் எடுத்து காட்டினா. பாருங்க, நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, என்ன மாதிரி இன்னொரு பொண்ணு ஏமாந்துட கூடாதுன்றதுக்காக சொல்றேன்னு அவள் பேசிட்டு இருந்த அதே நேரத்துலதான் சத்யாவும் ரவியும் இந்த நிச்சயதார்த்தத்தை நிப்பாட்டணும்ன்றதுக்காக நிஷா வீட்டுக்கு வந்திருந்தாங்க. சக்தியோடைய வீடியோவையும் அதே மாதிரி அவன் சத்யாவுடைய தங்கச்சிய இது போல ஏமாத்தி அவள் சூசைட் பண்ணி செத்து போயிட்டான்றத தெரியப்படுத்தணும்ன்றதுக்காக வந்திருந்தாங்க. அவங்களும் ராத்திரியோட ராத்திரியா தான் அங்க வந்திருந்தாங்க. அதே நேரத்துல சக்தியை பார்த்ததுமே அதிர்ச்சி ஆயிட்டாங்க. அவங்களால ஒன்னும் பேச முடியல. இப்போ எல்லாரும் ஒண்ணு சேர ஆரம்பிச்சுட்டாங்க. சக்தி சொன்னா, யாரு, நான் எதுக்காக வந்திருக்கேன், இது எல்லாத்தையுமே சொன்னா. ஏன்னா சத்யா அதுக்கு முன்னாடி எக்கச்சக்கமான கதைய சக்தி கிட்ட தான் மனசுக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் வெளிப்படையா சொன்னான். அவள் கிட்ட இருந்து விஷயத்த வாங்குறதுக்காக ஏதோ சொன்ன கதை இல்லாது. அவள் தினமும் இந்த வீட்டுல அனுபவிச்ச வேதனைகளை தான் சொன்னா. அவள் கண்ணுல தெரிஞ்ச அந்த விஷயத்தின் காரணமாக சக்தி அவளை முழுசா நம்பினான். சின்ன வயசுல இருந்து விஜய் ரவி எப்படியெல்லாம் ஒதுக்குனா, அதனாலேயே ரவி அவங்க வீட்டோட ஒத்து போகாம தனியாவே எப்படி வாழ்ந்தாரு, இது எல்லாத்தையுமே ரவி பக்கம் அவர் சார்பாக சொல்ல ஆரம்பிச்சாரு. அவர் கண் கலங்கி எவ்வளவோ விஷயம் சொன்னாரு. நான் ஏன் வாழ்றேன்னு எனக்கு தெரியல, என் வீட்டுல அவனைத்தான் தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க, ஆனா அவன் செய்யாத வேலையெல்லாம் இல்ல. ஆனா நான் ஒழுக்கமா இருக்கேன், ஃபேமிலி பிசினஸ் மட்டும் தான் பாத்துட்டு இருக்கேன், தனிப்பட்டு எனக்குன்னு நான் எதுவும் சேர்த்து வைக்கல, சம்பாதிக்கல. ஆனாலுமே நான் அவமானப்படுறேன். என் பொண்டாட்டியோடைய சொத்துக்கள் எல்லாத்தையுமே என் அப்பா எடுத்துக்கிட்டாரு. இப்படி சுத்தி சுத்தி எனக்கு அடிக்கு மேல அடியா விழுகுது, அவமானத்துக்கு மேல அவமானமா விழுகுது. அதே போல என் வீட்டுல இருக்கிறவங்க யாரையுமே எனக்கு பிடிக்காது. அவங்க முன்னாடி செஞ்ச பாவத்தினாலதான் இப்போ வரைக்கும் எங்களுக்கு குழந்தை இல்ல. நாங்க ஒரு குழந்தைய தத்தெடுத்து வளர்க்குறோம். என் உடம்புல ஒரு பிரச்சனை இருக்கு, அதனால என்னால குழந்தை பத்துக்க முடியாதுன்னு என்னதான் அவங்க சொல்லியிருக்காங்க. என் பொண்டாட்டி உடம்பளவுல எல்லா தகுதியும் இருந்து அவ என்ன விட்டு போகவே இல்லை, என் கூடவே தான் இருக்கா. அவளுக்காகவே நாங்க ஒரு குழந்தைய தத்தெடுத்து வளர்க்க ஆரம்பிச்சோம். இவங்க செஞ்ச பாவம் தான் இப்போ வரைக்கும் ஆட்டுன்னு ஆட்டிட்டு இருக்கு. இவங்களை விட்டு எப்படியாவது வெளியில போகணும்னு நான் துடிச்சிட்டு இருக்கேன். இப்படி எல்லாம் அவன் சொல்லி கதறி அழுக ஆரம்பிச்சான். அவன் மனசுக்குள்ள எக்கச்சக்கமான வேதனைகள். எப்போ பார்த்தாலும் அப்பா மட்டம் தட்டுறது, அம்மா கண்டுக்காம இருக்கிறது, இப்படி நிறைய விஷயங்கள் அந்த வீட்டுல அவனுக்குன்னு நடந்திருக்கு. ஆனா அவனுக்கு எதுவுமே பிடிக்காம தான் அந்த வீட்டுல இருந்துட்டு இருக்கான். வேற வழி இல்ல, சாப்பாட்டுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம, அப்பா அம்மா பேச்ச மீறி எதுவும் பண்ண முடியாம அவன் தவிச்சுட்டு இருந்தான். இது எல்லாத்தையுமே சக்தி அவளுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு விஜய் பண்ண எல்லா குற்றத்தையுமே நிஷா கிட்ட சொல்ல வச்சாங்க. நிஷாவும் அமைதியாகவே இருந்தா. அவ வீட்டுல இருக்கிற எல்லாரும் சொன்னாங்க, நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல அவன் குடும்பம் ஒரு கேடுகட்ட குடும்பம்னு, நீ தான் அந்த குடும்பத்துல வாக்கப்பட்டு போகணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்த. அவங்கள பத்தி எனக்கு ஏற்கனவே தெரியும். ஆனா இவ்வளவு கீழ்த்தரமா ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து வச்சு உன்னையும் அதே வீட்டுல வச்சு 2 பேரு கூட வாழணும்னு ஆசைப்படும் போது அப்ப அவ எவ்வளவு பெரிய அயோக்கியனா இருப்பான். நாளைக்கு ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னா அந்த பொம்பளை பிள்ளை அவன் என்ன செய்வான்னு கொஞ்சமா யோசிச்சு பாருன்னு அவள் கிட்ட சொல்லும் போது அவளுக்கு ஏற்கனவே அரசல் புரசலா தெரியும் அவன் கொஞ்சம் கேடுகட்டவன் என்று. ஆனா இப்போ அவன் வேணவே வேணாம்னு முடிவு எடுத்துட்டா. அதனாலதான் இந்த நிச்சயதார்த்தத்தை அவங்க போன் மூலமாவே நிப்பாட்டிட்டாங்க. இது எல்லாம் செஞ்சுட்டு தான் சக்தி அந்த மண்டபத்துக்கே வந்தா. இந்த விஷயத்த அவங்க போன்லயே சொல்லிட்டாங்க, சக்திய விஜய் கல்யாணம் பண்ணிருக்கானான்னு கேட்டு. இந்த விஷயம் சோசியல் மீடியா மூலமா எல்லாத்துக்கும் பரவ ஆரம்பிச்சது. பெரிய அளவுல போராட்டங்கள் வெடிக்க ஆரம்பிச்சது. சில பேர் சக்திக்கு நியாயம் கேட்டாங்க. அதே நேரத்துல நம்மளுடைய கலாச்சாரத்துல இருக்க வேண்டிய எத்தனையோ விஷயங்களை அவன் கெடுத்துட்டான், அவனை எத்தனை பேரு இதெல்லாம் செய்ய வச்சாங்களோ எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி போராட்டம் வெடிச்சது. விஜய் பயங்கரமாக சிக்கி கொண்டான். அவனுக்கு பேசுறதுக்கு அங்க வாய்ப்பே கிடைக்கல. சக்திய கூட அவனால 4 வார்த்தை சொல்லி திட்ட முடியாத அளவுக்கு கைய கால உடைச்சு அவன் கிட்ட இருந்து உண்மையை வாங்குறதுக்காக போலீஸ் அவனை படாத பாடு படுத்திருச்சு. மகேந்திரன் அங்கேயே தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. இப்படி கேஸ் பரபரப்பா போய்கிட்டு இருந்த நிலைமையில கோர்ட்டு தானாகவே இந்த கேஸ கையில எடுத்து சக்திக்கு வேண்டிய நீதியை கொடுத்தாங்க. அது என்ன தெரியுமா? உங்க அப்பா கிட்ட இருந்து எழுதி வாங்கப்பட்ட சொத்துக்களை மறுபடியும் அது இப்போ என்ன விலை போகுதோ அந்த தொகையை உனக்கு நாங்க கொடுக்கறோம்னு சொல்லி கொஞ்ச நாட்கள் ரவியும் சத்யாவுமே இந்த கேஸ்ல மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க நிரபராதின்னு வெளியில வந்தாங்க. கோர்ட்டு தீர்ப்ப ரவி மதிச்சு நானே அந்த பொண்ணுக்கு சொத்து கொடுத்துறேன்னு சொல்லி இப்போ நிலைமைக்கு அவளுக்கு எவ்வளவு சேரணுமோ அவ்வளவு தொகைய அவனுடைய நிறைய கம்பெனிகளை வித்து அவள் கையில ஒப்படைச்சான். அந்த பணத்தை எல்லாம் பார்த்ததுமே அவளுக்கு என்ன சொல்லன்னு தெரியல. அவள் மனசுக்குள்ள ஒரே ஒரு முகம் மட்டும் தான் வந்துச்சு. இப்போ கார்ல வேலு மாமா கூட அங்கிருந்து புறப்பட்டாள். நேராக அந்த ரெசார்ட்டுக்கு போய் அங்க இருந்த அந்த வாட்ச்மேனை பார்த்தா. அவ அங்க போனதுமே நேரா அவருடைய கால்ல விழுந்துட்டா. நீங்க தான் என்னுடைய கடவுள், நீங்க மட்டும் அன்னைக்கு எனக்கு அட்வைஸ் பண்ணலன்னா நிச்சயமா சொல்றேன் நான் ஏதோ ஒரு ஆத்துலயோ குளத்திலயோ விழுந்து செத்து
செத்திருப்பேன். எனக்கு வாழ்றதுக்கு அவ்வளவு துணிச்சலே கிடையாது. உங்களுக்கு நான் ஒரு உதவி பண்ணணும்னு நினைக்கிறேன். இது நான் சொந்த மகளா பண்றதா நினைச்சுக்கங்கன்னு சொல்லி அவள் கையில் ஒரு பெரிய தொகையை கொடுத்தா. இத வச்சுக்கங்கப்பா, என்னைக்குமே நான் உங்க மகதான். அம்மாவை நல்லபடியா பார்த்து ட்ரீட்மெண்ட் பார்த்து அவங்கள சரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பினா. யாரோ ஒரு பொண்ணு சும்மா 4 வாரத்தை ஆதரவா பேசுனதுக்காகவா இவ்வளவு தொகை கொடுத்துச்சுன்னு அவர் அதிர்ந்து போயிட்டாரு. அதே நேரத்துல கார்ல போகும் பொழுதே வேலுவுக்கு ஒரு போன் வந்துச்சு. வேற யாரும் இல்ல, ரகு தான் போன் பண்ணி பேச ஆரம்பிச்சான். என்ன சார் சொல்லாம போயிட்டீங்க? உங்ககிட்டயும் சக்தி கிட்டையும் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு நினைச்சேன் சார். ஆனா நீங்க சொல்லாம கிளம்பிட்டீங்களேன்னு அவன் வருத்தப்பட, இதை கேட்டதுமே என்னாச்சு தம்பி, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? சக்தி தான் என்னமோ சொல்ல வேணாம்னு சொல்லி கூட்டிட்டு வந்தான்னு சொல்லும் போது அதுக்கு அவன் சொன்னான், சார் நான் சக்தியை என்னைக்கு பார்த்தேனோ அவள் யாரு என்னன்னு தெரியறதுக்கு முன்னாடியே எனக்கு அவங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதை சொல்ல போகும்போதுதான் அவங்களே தடுத்து விஜயோடைய பொண்டாட்டின்னு சொன்னாங்க. அப்போ விலகணும்னு நினைச்சாலுமே கூட எனக்கு ஒவ்வொரு நேரத்திலயுமே அவங்க மேல இருந்த காதல் அளவுக்கு அதிகமா மாறிக்கிட்டே போச்சு. இதை நான் அவங்க கிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறேன் சார். ஆனா அதுக்கான வாய்ப்பை அவங்க எனக்கு கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க சார். என்ன பண்ணன்னு தெரியல. கடைசியா நீங்க ஊருக்கு போகும்போது இந்த விஷயத்த சொல்லிடலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா சொல்லாம கொள்ளாம கிளம்புங்கன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. சரிங்க சார், அவங்களுக்கு என்ன பிடிக்கல போல, நான் வச்சிடுறேன்னு சொல்லிட்டு அவன் அப்படியே போனை கட் பண்ணான். இத பார்த்ததுமே என்னமா நடக்குது, அந்த பையன் என்னென்னமோ சொல்றாரு, என்னாச்சு, ஏன் அந்த பையன் கிட்ட சொல்லாம வான்னு சொல்லி கூட்டிட்டு வந்த, இப்படி எல்லாம் வேலு கேட்கும் போது அப்போதான் அவ எல்லா உண்மையும் சொன்னான். அவருக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் போன அன்னைக்கே அதை அவர் எப்படியோ ஒரு விதத்துல வெளிப்படுத்திட்டாரு. ஆனா இத அவர் வாயால சொல்ல விடாம பண்றதுக்கு நான் என்னென்னமோ பண்ணேன் மாமா. நல்ல மனுஷன், என்ன மாதிரி ஒரு ஆள் கூட எதுக்கு மாமா வாழணும்? நான் ஒருத்தங்கிட்ட வாக்கப்பட்டு சீரழிஞ்சு வந்திருக்கேன். என் மேல அவருக்கு கரிசனம்னா அது வேற மாதிரி இருக்கு, இல்லன்னு சொல்லல. அவர் பரிதாபப்படல, ஆனா என் மேல முழு காதலோட இருக்காரு. ஆனா நான் அதுக்கு தகுதியான ஆளான்னு எனக்கு தெரியல மாமா. வாழ்க்கை ரொம்ப பயமா இருக்கு மாமா. இப்படிப்பட்ட ஒருத்தனை கல்யாணம் பண்ணி சீரழிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் என்னால எதையுமே யோசிக்க முடியல. ஆனா அவர் உண்மையிலே நல்ல மனுஷன் தான். அந்த மாதிரி ஆளுக்கு என்னால துரோகம் பண்ண முடியாது மாமா. நான் ஏற்கனவே கல்யாணம் ஆனவ. என்னை விட நல்ல பொண்ணு அவருக்கு கிடைக்கும்னு சொல்றதை விட கடவுள் கிட்ட கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன் மாமா. இப்படி எல்லாம் சொல்லும் போது ஏமா கிடைச்ச வாழ்க்கை வேணாம்னு சொல்ற? அவர் மேல உனக்கு ஏதோ ஒரு விருப்பம் இருக்குதானே? பொறுமையா யோசி சக்தி. உனக்கு உன் அப்பா அம்மாவே நல்ல வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்கன்னு நினைச்சுக்க. நல்ல பையனாதான் இருக்கான். எனக்குமே மனசுக்குள்ள அந்த எண்ணம் இருந்துச்சு. ஆனா எப்படி கல்யாணம் ஆகாத பையன் கிட்ட போய் நம்ம கேட்க முடியும்? அவனுக்கு உன்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சிருக்கு. ஆனா உன்னை ஏத்துப்பானான்னு எனக்கு தெரியாது இல்லையா? அதனாலதான் நான் எதுவும் பேசல. ஆனா அந்த பையனை வரும்போது நீ ஏன் வேணாம்னு சொல்றேன்னு தான் எனக்கு புரியலன்னு கேட்கும்போது, மாமா நான் சொல்றது உங்களுக்கு புரியாது மாமா. என்ன மாதிரி ஆளை ஏன் மாமா அவர் கல்யாணம் பண்ணணும்? அவர் ஒரு நல்ல மனுஷன் மாமா. அவருக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு. அந்த வாழ்க்கையை தான் அவர் வாழணும். என்ன மாதிரி ஆளுக்கு அவர் ஏன் வாழ்க்கை கொடுக்கணும்? தனிப்பட்ட முறையில எனக்கு அவரை ஓரளவுக்கு பிடிச்சிருக்கு. ஆனா அது கல்யாணம் அளவுக்கு போகுமான்னு எனக்கு தெரியல. பயமா இருக்கு மாமா. அந்த பயத்துல இருந்து என்னால வெளியில வர முடியல மாமான்னு அவள் சொல்லி அழுக ஆரம்பிச்சா. ஆனா வேலுவுக்கு தெரிஞ்சது அவள் மனசுக்குள்ள ரகு இருக்கிறான் என்று. அவர் எதுவுமே சொல்லாம அவளை தனியா விட்டா போதும்னு நினைச்சாரு. அவளும் 6 மாசம் 1 வருஷம்னு தனியாவே இருந்தா. யாருக்கிட்டே அந்த அளவுக்கு பேச்சுவார்த்தை வச்சுக்கல. அமைதியாகவே இருந்தா. ஆனா அவ மனசு முழுவதுமே ரகுவுடைய எண்ணம் வந்துகிட்டே இருந்துச்சு. அவகிட்ட போன் கிடையாது. போனும் யூஸ் பண்றதுக்கு அவ விரும்பல. ஆனா திடீர்னு தனியா உட்கார்ந்து பயங்கரமா அழுதுட்டு இருந்தா. அதை பார்த்த வேலு கேட்டாரு, என்னம்மா என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும் போது, ஏமாமா ரகுவுக்கு கல்யாணம் ஆயிருக்கும்ல, அவங்க அம்மா அப்போவே பொண்ணு பார்க்கணும்னு பேசிட்டு இருந்தாங்க. அவர் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணுமாமா, நல்ல குழந்தை குட்டியோட வாழணும்னு அவள் பேசிட்டு இருக்கும் போது, நீ அந்த பையனை மிஸ் பண்றியா? இப்படி வேலு கேட்கும் போது அவள் திருன்னு முழிச்சா. ஆமான்னு சொல்றதுக்கு அசிங்கமா இருந்துச்சு, இல்லைன்னு சொல்றதுக்கு வெக்கமாவும் இருந்துச்சு. எதுவும் சொல்லாம அமைதியாக இருக்கும்போது, அந்த பையன் உனக்காக தான் வெயிட் பண்றான். நான் தான் அந்த பையனை வெயிட் பண்ண சொன்னேன். அன்னைக்கு நம்ம கார்ல பேசிட்டு வந்தப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன் அந்த பையன் உன் மனசுல இருக்கான்னு. ஆனா ஏதோ ஒரு தயக்கம் உன்னை தடுக்குது. அது என்ன தயக்கம்னு எனக்கு புரியுது. அது ரகுவுக்கும் புரிஞ்சுது. அதனால அந்த பையன் 10 வருஷம் ஆனாலும் உனக்காக வெயிட் பண்றேன்னு சொல்லிட்டான். நீ எப்ப பிடி கொடுத்து பேசுறியோ அப்ப பேசிக்கலாம்னு விட்டுட்டேம்மா. இப்ப போன் பண்ணி தர்றேன் பேசுன்னு சொல்லிட்டு வேலு வேகமா போன் பண்ணிட்டு, இந்தாப்பா மருமகிட்ட பேசுன்னு சொல்லி கையில கொடுத்துட்டு போயிட்டாரு. அவளுக்கு இதயம் எல்லாம் டக் டக்குன்னு வேகமா துடிக்க ஆரம்பிச்சது. என்ன பேசன்னு தெரியல. ஒரு மாதிரி காதல வச்சுக்கிட்டு எதுவும் பேச முடியாம மூச்சு மட்டும் அவள் விடுறது நல்லா கேட்டுச்சு ரகுவுக்கு. அப்ப ரகு சொன்னா, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? உங்க மேல இறக்கப்பட்டோ இல்ல உங்க மேல பரிதாபப்பட்டோ இந்த கேள்வியை நான் கேட்கல. என் மனசார புடிச்சு போய் தான் கேக்குறேன். நான் உங்களை லவ் பண்றேன். ரொம்ப 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 லவ் பண்றேன். என் வீட்டு மருமகளா நீங்க வர்றீங்களா? உங்களுக்கு முழு விருப்பம் இருந்தா மட்டும் சொல்லுங்கன்னு சொல்லும் போது அவள் அங்கேயே கதறி அழுதா. அவ அழுகிற சத்தம் கேட்டு அவன், சக்தி சக்தி அழுகாதீங்க ப்ளீஸ், உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா சொல்லிடுங்க, இப்படி அழுகாதீங்கன்னு அவன் சொல்ல, இல்ல சார் எனக்குள்ள இருக்கிற தயக்கத்தை உடைச்சிட்டு என்னால வெளியில வர முடியல சார்னு சொல்லி அவள் பயங்கரமா கதறி அழுகும்போது அப்ப அவன் ஒரு வார்த்தை சொன்னான், இங்க பாருங்க, உடம்பளவுல என்ன நடந்தாலும் அதே நம்ம ஏன் அசிங்கம்னு நினைக்கணும்? ரோட்ல போகும்போது வண்டிக்காரே சேர்த்து அடிச்சா அதுக்கு நம்ம பொறுப்பாக முடியுமா? நடந்தது நடந்துருச்சு. உங்க மனசு எவ்வளவு தூய்மைன்னு எனக்கு தெரியும். நான் உங்க மனசதான் காதலிக்கிறேன், உங்க உடம்பையே இல்ல. உங்க கூட நிறைய வருஷம் கூட சேர்ந்து பயணிக்கணும்னு ஆசைப்படுறேன். பிற்காலத்துல உங்க வாழ்க்கைக்குள்ள என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு குத்தி காட்டி நான் பேச மாட்டேன். அது எனக்கு தேவையும் இல்ல. உங்களுக்கு மனசார என்ன பிடிச்சிருந்தா மட்டும் சரின்னு சொல்லுங்க. இந்த தயக்கம் யாருக்காக வரணும்? கேடு
கட்டவனே நல்லா இருக்கும்போது நீங்க எதுக்குங்க தயக்கப்பட்டு இருக்கீங்கன்னு சொல்லி அவன் கேட்கும்போது அவளுக்கு இன்னும் பயங்கர அழுகை வந்தது. இப்போ நான் கேக்குற கேள்விக்கு ஆமா இல்லன்னு மட்டும் ஏதாவது சொல்றீங்களா ப்ளீஸுங்க. இப்படி ரகு தயங்கி தயங்கி கேட்கும்போது ஆமாங்க எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, அதை சொல்றதுக்கு தான் தயக்கம், எனக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்க ஆசைன்னு சொல்லிட்டு அவள் அப்படியே போனை கட் பண்ணி சிரிப்பும் அழுகையும் கலந்தபடி ஒரு மாதிரி அவள் உட்கார்ந்திருந்தாள். அவள் மனசுக்குள்ள இருந்த தடைகளை எல்லாம் உடைச்சிட்டு மறுபடியும் போன் வந்தது. ஆனா வேகமா கொண்டு போய் வேலு மாமா கிட்ட கொடுத்தா. மாமா நீங்களே பேசுங்கன்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டுக்கிட்டே உள்ள போகும்போது தம்பி எப்ப கல்யாணத்தை வச்சுக்கலாம், உங்க வீட்டுல இருக்கிறவங்களை கூட்டிட்டு வந்து என் வீட்டுல பொண்ணு கேளுங்கன்னு சொன்னாரு. அதை கேட்டதுமே சார் பொண்ணெல்லாம் கேட்க முடியாது, டைரக்டா தாலியோட வர்றோம், உடனே கல்யாணம் பண்ணி என் பொண்டாட்டி என்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் சார்னு சொன்னான். வேலுவுக்கு அவ்வளவு சந்தோஷம். ஏதோ ஒரு எண்ணத்துல நான் அவசரமா மகேந்திரன் மேல இருந்த கோபத்துல விஜய்க்கு சக்தியை கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன். ஆனா அதுக்கப்புறம் என் மனசுக்குள்ள அவ்வளவு வேதனை, அந்த பொண்ணுடைய நிலைமையை நினைச்சு பார்க்காம நம்ம பண்ணிட்டோமேன்ற குற்ற உணர்வு இருந்துச்சு. ஆனா அதனால ரகு மாதிரி ஒரு பையன் கிடப்பான்னு அவர் எதிர்பார்க்கவே இல்லை. 2 நாள்ல அவங்க 2 பேருக்கும் ஊரறிய கல்யாணம் நடந்துச்சு. யாருமே அவளை தப்பா பேசல, எல்லாருமே அவளை தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பிச்சாங்க. அவள் எதுக்கெல்லாம் பயந்தாலோ அப்படி யாருமே அவளை கேள்வி கேட்கவும் இல்ல, பரிதாபப்படவும் இல்ல. எல்லாருமே அவளை பத்தி பெருமையா பேச ஆரம்பிச்சாங்க. ஒரு நல்ல துணையோட அவள் அதே ஊர்ல ரொம்ப மான மரியாதையோட வாழ ஆரம்பிச்சா. பழி வாங்குற உணர்வு, விஜய் மாதிரியான ஒரு பொறுக்கி கிட்ட வாழ்ந்த வாழ்க்கை, இது எல்லாமே அவள் முழுவதுமாக அசிங்கமாயிட்டதாகவும் அசுத்தமாயிட்டதாகவும் தினமும் நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருந்தா. ஆனா ரகு மாதிரி ஒரு ஆள் கிடைச்சதுக்கு அப்புறம் அப்படி ஒரு எந்த எண்ணமும் இல்லாம அவள் சந்தோஷமாக அவனோடு வாழ ஆரம்பிச்சா. இத்தனை வருஷம் பட்ட பாடு, இத்தனை வருஷம் பட்ட அவமானம், கஷ்டம், பாதுகாப்பு இல்லாத உணர்வு, நிம்மதி இல்லாத இரவுகள்னு சொல்லி அவளுடைய இரவுகள் நீண்ட காலம் எல்லாம் போய் இப்ப நிம்மதியா உறங்கிட்டு இருக்கா. அவள் உறக்கத்தை பார்ப்பதற்கே ரகுவிற்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய நாவல்கள் கேட்கணுமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னொரு புது நாவலோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.